ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, புண்ணிய பலன் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும். நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே புண்ணிய பலன் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த நிமிடம் நீ என்னிடம் என்ன கேட்கிறாயோ அதை கை நிறைய பெற்றிக்கொள். இந்த நிமிடம் நீ கேட்பது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீயும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் அதில் வெற்றி பெறதான் முடியவில்லை. சாயிநாதரே, நித்தம் நித்தம் நான் உங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் என் கஷ்டங்கள் இன்னும் தீரவே இல்லையே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காகவே வருகிறது என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று முதலில் புரிந்து கொள் என் கண்மணியே. அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு அறிய வைக்கத்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில்
மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ துக்கங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக நான் உனக்கு தரப்போகிறேன். சொல்லவே முடியாத துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நீ என்ன வேலை செய்வதாக இருந்தாலும் என்ன காரியத்தில் ஈடுபட வேண்டுமானாலும் முழுவதுமாக என்னையே நினைத்து கொண்டு என் நாமஸ்மரணத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் என் நினைவிலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த வேலைகளை வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக தரப்போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே என் காதில் விழுந்தது. விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தேவையில்லாமல் கலங்க வேண்டாம். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. எல்லா இடத்திலிருந்தும் துரதிர்ஷ்டம் நம்மை துரத்துகிறதே என்று வேதனைப்படாதே, கலங்காதே. எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் நான் உனக்கு துணையிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ வாழும் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். வாழ வேண்டுமே என்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வாழாதே. நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். மனதிற்குள் தீயதை நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னிலையில் நன்மை செய்வதைப் போல் நடித்து கொண்டு பாவனை செய்து கொண்டிருந்தால், அப்படி பாவனை செய்து செய்து மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்கி கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்வர்க்கமாகி விடாது. மனதும் நல்லதை நினைக்க வேண்டும், செயல்களும் நல்லதாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வு சிறக்கும். குழந்தையே, எதை நினைத்தும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. உன் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள். உன் சிந்தனைகளை நல்ல விதமாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தளவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவ வேண்டும் என்று தீர்க்கமான மனதோடு இருந்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்து கொள். இப்படி இருந்தாலே நீ என் அருகில் நிச்சயமாக வந்து விடுவாய். பின் உன் வாழ்வில் கவலைக்கு இடமே இருக்காது. அனைத்தும் சந்தோஷமாகத்தான் அமையும். கண்மணியே, நீ அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி விட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். உனக்கான ஒரு இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரவிருக்கிறது.
நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். சாயப்பாவின் பாதத்தினல் சரணடைந்து விடு. உனக்கு வரவேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதை நினைத்தும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. எப்பொழுதும் பொறுமையாக இரு. அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். மனதிற்குள் நன்மை நினைத்தால், நல்லது நினைத்தால் நன்மையே நடக்கும். அதே போல மனதிற்குள் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும். நல்லதை மட்டுமே நினை என் கண்மணி. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யாரொருவர் உன்னுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரொருவர் நீ கண்ணீர் சிந்தினால் வேதனைப்படுகிறார்களோ, எல்லா விஷயத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்களோ, அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழந்து விடாதே, வெறுத்து விடாதே. அவர்கள் உன் வாழ்விற்கு கிடைத்த பொக்கிஷம் போன்றவர்கள். அவர்களை தவற விட்டு விடாதே. ஒரு உறவு உன்னிடம் வந்து மன்றாடுகிறது என்றால் அவர்களுக்கு போக இடம் இல்லை என்று ஆகிவிடாது. உன்னை இழக்க மனமில்லாமல் தான் உன்னிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். வீணாக அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு மிக எளிதாக விடை கிடைத்துவிடும். மிக சிலருக்கோ விடை கிடைக்காமலேயே போய்விடும். மேலும் பலருக்கு வினாவே புரியாமல் போய்விடும். பொழுதுபோக்கே இல்லாமல் உழைப்பதும் தவறு. பொழுதுபோக்கே வாழ்க்கை என இருப்பதும் மிக மிக தவறு. எந்த முடிவை எடுக்க நேர்ந்தாலும், என்ன செய்ய நேர்ந்தாலும் எப்பொழுதும் உன் மனதும் மூளையும் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். மனது என்ன சொல்கிறதோ அதன்படி செய். உன் மனதிற்கு மட்டுமே பயப்படு. மற்றவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வெற்றியை நீயே தடுத்து கொள்ளாதே. உன் மனதிற்கு மட்டும் பிடித்தால் போதும். உன் மனதிற்கு மட்டும் விருப்பம் இருந்தால் போதும். நீ அதை செய்யலாம். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து தேடியே வரும். ஒன்றை எதிர்பார்த்து வருவது அன்பு அல்ல குழந்தையே. அதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள். எதுவுமே இல்லாத பொழுதும், நிராயுதபாணியாக நிற்கும் பொழுதும் வருவதுதான் அன்பு. அந்த அன்பு உனக்கு கிடைத்தால் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள். அதுதான் உண்மையான அன்பும் கூட. கோபமோ, துக்கமோ, சந்தோஷமோ, எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் தவறான வார்த்தைகளை பேசிவிடாதே. மற்றவர்கள் மனது புண்படிப்படியும் பேசிவிடாதே. ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் பேசிய வார்த்தைகள் மாறவே மாறாது. இது உன் வாழ்வில் நடந்தாலும் கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உன்னை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்து கொள். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என் தங்கமே. என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்குத்தான். என் பிரியமான கண்மணிக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுக்கப் போகிறேன்? இதுதான் முடிவு என்று நினைத்திருந்த விஷயத்தில் தொடக்கத்தை நான் ஆரம்பித்து வைப்பேன். நாள் வரை கஷ்டத்தையும் சோகத்தையும் வேதனைகளை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தை, இதோடு எல்லாம் முடியப் போகிறது. உனக்கான இறுதி கட்டம் அது. காண ஒரு புது வழியை கோலாகலமாக திறந்து வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. அந்த வழியில் நீ சந்தோஷமான மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். சந்தோஷம் மட்டுமே அந்த பாதையில் நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே ஆனந்தமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது குழந்தையே. ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு வரும் வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றி என்னும் செடியை இறை நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நான் நடப்போகிறேன். நடுவில் அந்த செடி வேர் பிடித்து விட்டதா என்று பிடுங்கி பார்க்க எண்ணாதே. உழைப்பையும் நம்பிக்கையும் தவறாமல் அந்த செடிக்கு செலுத்திவிடு.
நிச்சயமாக அந்த செடி விருட்சம் போல் வளர்ந்து உன் வாழ்க்கையில் சிறப்பளிக்க செய்யும். எப்பொழுதுமே கஷ்டங்களையே நினைத்துக் கொண்டிருக்காதே, அது மீண்டும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். சோதனையாக இருக்கும் பொழுது, மனம் சங்கடமாக இருக்கும் பொழுது, உன் வாழ்வில் நடந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை அசை போட்டு பார்த்து கொண்டே இரு. நினைவில் கொண்டு வந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுதுதான் உன் மனதில் வரும் எண்ணங்கள் போல், நல்ல நிகழ்வுகள் போல் உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த நிகழ்வுகள் நடக்க துவங்கும். அதை நான் உனக்காக செய்வேன். என் பிரியமான கண்மணி, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவே உன் சாயப்பா ஆசைப்படுவேன். நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாலோ, கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தாலோ, பார்க்க உன் சாயப்பாவிற்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக இருக்காது. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே பார்க்க நான் ஆசைப்படுவேன். சந்தோஷம் மட்டுமே உன் முகத்தில் இருக்க, அதை பார்க்கவே நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். கண்மணியே, உனக்கான துன்பகாலமெல்லாம் முடிந்து விட்டது. கடைசி கட்டத்தில் எட்டிவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே, ஆனந்தமே, சந்தோஷமே. எல்லாம் ஜெயமாகப் போகிறது. நீ இனி தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. விரும்பியதெல்லாம் உனக்கு நிறைவேறப் போகிறது. அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி, தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்து விட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ, கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன்.
இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள், அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதையும் யோசிக்காமல் இதை முழுவதுமாக கேள். இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் உன் சாயிதேவா. குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில் நல்ல வழியில் அழைத்து செல்ல. இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் நீ வெளிவரப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. எதற்குமே அஞ்சாதே. அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே. நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விடவே மாட்டேன். என் கண்மணியே,
3 விஷயங்கள் உன் நேரத்தை வீணடிக்கின்றன. முதல் விஷயம், தவறிப்போனது முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. போனது போகட்டும், அது திரும்ப வரவே வராது. எனவே அதை பற்றி சிந்தனையிலே உட்கார்ந்திராமல் உன் வேலையை திறம்பட செய்ய பழகிக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அது ஒரு பொழுதும் பயனளிக்கவே அளிக்காது. கடைசியாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, இது யாராலும் சாத்தியப்படவே படாது. இந்த 3 விஷயங்களும் உன் நேரத்தையும் வீணாக்கும், உன் மனதையும் நோகடிக்க செய்யும், உன் வாழ்க்கையையே வெறுக்க செய்யும். எனவே இந்த 3 விஷயங்களைப் பற்றி உன் மனதை சிந்திக்காமல் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள்.